வணக்கம். கந்த சஷ்டி கவசம் விளக்கம் தொடர்ச்சி. நேசமுடன் ஒரு நினைவது வாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஊதியே ஜெபித்து உகந்த நீர் அணிய அஷ்டத்திக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலாது அருளுவர் மாற்றவரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனெனவும் நல்லலில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர் கை வேளாம் கவசத்தடியை வெளியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்ரு சங்காரத்தடி அறிந்ததுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிதகையதனால் 27 குவந்த முதலித்த. இதோட விளக்கம் என்னன்னா, நேசத்துடன் கந்த சஷ்டி கவசத்தை மனதில் குழப்பமின்றி தியானித்து தினமும் ஜெபிப்பவர்கள் முருகனின் அருளால் எல்லா திசைகளிலும் பாதுகாப்பை பெறுவார்கள். அவர்களை எதிர்ப்பவர்கள் கூட பின்னர் வந்து மரியாதை செய்யும் நிலை ஏற்படும். நவகிரகங்களும் அனுகூலமாகி வாழ்க்கையில் நல்ல பலன்களை அளிக்கும். இந்த கவசம் ஒரு தெய்வீக பாதுகாப்பு போல செயல்பட்டு தீய சக்திகளை அகற்றி நல்லோரின் மனதில் தெய்வீக ஆனந்தத்தை உருவாக்கும். முருகன் சூரபத்மனை வென்ற வீரத்தால் பக்தர்களுக்கும் தைரியமும் செல்வமும் நல்ல வாழ்வு ஆகிய அருள்களை தாராளமாக அள்ளித்தருவார். நன்றி, வணக்கம்.